ஆண்டுதோறும் மார்ச் மாதம் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை சூரிய உதயத்தில் சூரியனின் கிரகணங்கள் இறைவனின் திருமேனியில் படுகிறது. இந்த சூரிய பூஜையை சிறப்பாக இத்தலத்தில் கொண்டாடுகிறார்கள். சிறப்புகள்: சுவாமியை ரஜதகிரீஸ்வரர் என்றும் சொல்வார்கள். ரஜதகிரி என்றால் வெள்ளிமலை என பொருள். இது மேற்கு பார்த்த கோவிலாகும். மேற்கு பார்த்த கோவிலுக்கு கிழக்கு பார்த்த கோவிலை விட அதிக சக்தி உண்டு. மேற்கு சிவதரிசனம் 1000 மடங்கு பலனை தரும் என்றும் வாமதேவர் என்ற மகான் தனது நூல் ஒன்றில் சொல்லியுள்ளார். கிழக்கு மேற்கு நோக்கிய சிவலிங்கங்களின் ஆவுடையார் ஓமுகை வடக்கு நோக்கி இருக்கும் என்பது பொதுவான விதி. ஆனால் மேற்கு நோக்கிய லிங்கத்தின் ஆவுடையாருக்கு சக்தி அதிகம். இத்தலம் சூரியன், பிரம்மன், திருமால், சந்திரன், சனி, கந்தர்வர், துர்வாசர் ஆகியோர் வழிபட்ட சிறப்புடையது. கங்கை வழிபட்டு தன் பாவங்களை போக்கிக் கொண்ட தலம். பீஷ்மர், துரோணர், பாண்டவர்கள் வழிபட்டு நலம் பல பெற்ற தலம். அகலிகை சிவகங்கை தீர்த்தத்தில் நீராடி சிவனாரை வழிபட்டு தன் பாவம் நீக்கி நலம் பெற்ற தலம். திருமகளும் நவகிரகங்களும் பூஜித்த லிங்கங்கள் தனித்தனியாக உள்ளது. சோழர் கால கல்வெட்டுகள் 4ம் பாண்டியரது ஒன்றும் உள்ளது. தலமரத்தின் பெயரால் இது தெங்கூர் எனப்படுகிறது. மகாலட்சுமி இத்தலத்திற்கு வந்து சிவபூஜை செய்து நிரந்தரமாக இங்கேயே தங்கினாள். திரு என்னும் லட்சுமி வந்து தங்கியதால் இத்தலத்துக்கு திருத்தங்கூர் என்ற பெயர் ஏற்பட்டது. சிவபெருமானின் தடையை அலங்கரிக்கும் கங்காதேவி திருத்தங்கூர் வந்து கோவிலுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி அதில் நீராடி 48 நாட்கள் செந்தாமரை மலர்களால் சிவனுக்கு பூஜை செய்தாள். இத்தலத்தில் நவகிரக லிங்கம் இருப்பது சிறப்பு. அனைத்து வித நவகிரக தோஷங்களும் நீங்க வழிபட வேண்டிய தலம். மாசி பௌர்ணமியோடு கூடிய திருவாதிரையில் தீர்த்தமாடி சிவனாரை வழிபட்டால் மிக விசேஷம் என்று சொல்லப்படுகிறது. நவகிரகங்கள் சிவனாரை வழிபட்டு மண்டலாதிபதிகளாக விளங்கும் பேறு பெற்ற தலம். பிரகாரத்தில் நவகிரகங்கள் வழிபட்ட கல்லாலான லிங்கமூர்த்தங்கள் பெரியதும் சிறியதுமாக வரிசையாக அமைந்துள்ளது சிறப்பான ஒன்று மட்டுமல்ல, வேறெங்கும் காண இயலாததும் கூட. வெண்தாமரையும் செந்தாமரையும் கலந்து வளர்ந்து குளம் ஒன்று ஒரு காலத்தில் புகழ் பெற்றிருந்தது. தற்போது அக்குளம் தூர்ந்து விட்டது. இருப்பினும் இத்தலத்து சிவன் செல்வத்தை வாரி வழங்குவோராக உள்ளார். இந்த கோயிலை தரிசித்தால் பூமியில் உள்ள அனைத்து சிவாலயங்களையும் தரிசித்த பலன் உண்டு.